நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீக்லி அனலைசிங். வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட் வர இருக்கிற வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான இண்டிமேஷன் காமிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத போன வாரமே தெளிவாக சொல்லியிருந்தேன். யாராவது பார்க்காத நண்பர்கள் இருந்தால் போய் பாருங்கள். நான் வியாழக்கிழமை அன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல. புதன்கிழமை அன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கீழே விழுற மாதிரி இருக்குது, இங்கே சப்போர்ட் எடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போய்டும் அப்படின்னு. மார்க்கெட் ஒரு 1 hour கீழே தான் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் க்ளோசிங் ஹெச்டிஎஃப்சி பேங்கை வச்சு மேலே வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி சனிக்கிழமை இன்றைக்கி ரிசல்ட்டு ஒரு பெட்டரான ரிசல்ட்டெலாம் கொடுக்கல. எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியான ப்ராஃபிட்டை தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான செல்லிங் ப்ரெஷர் மண்டே இருக்கும். ஒருவேளை நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருந்தா மார்க்கெட் மேலே போய்டும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டை ஒரு எட்ஜ் பாயிண்டில் நிற்கிறாங்க. எட்ஜ் பாயிண்டில் நிறுத்தி வச்சிடுறாங்க. எப்படின்னா மதில் மேல் பூனை மாதிரி. மதில் மேல் பூனை மாதிரினா மார்க்கெட் இந்த பக்கமும் விழுகும், இந்த பக்கமும் விழுகுங்கிற மாதிரி எப்போதுமே ஒரு சஸ்பென்ஸில் கொண்டு ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்பெல்லாம் நிறுத்திடுவாங்க. அப்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் நிறுத்திட்டா ஒன்று இங்கேருந்து மேலே போகலாம், கால் சைடுக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைக்காது, புட்டு சைடுக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைக்காது, நம்ம ஹோல்டிங்கும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நடுநிலையாக கொண்டு மார்க்கெட்டை நிறுத்திக்கிறாங்க. பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா, பாருங்க, இந்த சேனல் பேட்டர்னுக்கு கீழே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் என்ன பண்ணுறது, ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமையே வச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் புட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கண்டினியூவாக ஃபால் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கண்டினியூவாக ஃபால் வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல எல்லோரும் வந்திருந்தாங்க, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, கால் அண்டு புட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுனா, இங்கேருந்து எடுக்கும்போது புட்டு கண்டினியூவாக இருந்துட்டு இருக்கும்போது புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது அப்படியே என்ன பண்ணுறது, காலோட ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு கண்டினியூ பையிங் ப்ரெஷர் கொடுத்து கால் சைடும் ப்ரீமியத்தை ஏற்றிட்டாங்க, புட் சைடும் ப்ரீமியத்தை ஏற்றிட்டாங்க. பெருசாக ப்ராஃபிட் பண்ண விட மாட்டாங்க. அப்போது ஒரு பொசிஷனையும் எடுத்து ஹோல்டு பண்ணாமல் விட மாட்டாங்க. இதேமாரி ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமலே தான் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறாங்க நண்பர்களே. இதுதான் ஒரு 2 or 3 month தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பொசிஷனை எடுத்து லாங் டர்மாக ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட ஹோல்டு பண்ண முடியலை. ஓகே, வீக்லியில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வீக்லியில் நான் இந்த லெவல்ஸை டெலீட் பண்ணிக்கிறேன், இந்த பேட்டர்னை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சொல்லியிருந்தேனே, ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் கீழே போகணும். ஆனால் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாங்க, ஆனால் வித்தின் ஹவரில் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டை எங்கே கொண்டு முடிச்சிட்டாங்க, மேலே முடிச்சிட்டாங்க. போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஆல் டைம் ஹையில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. ப்ரீவியஸாக எங்கேயுமே வீக்லி கேண்டில் இவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்டார் வைக்கலை. வீக்லியில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிவர்சல், ஸ்ட்ராங் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. அந்த ரிவர்சல் செல்லிங் ப்ரெஷர் தான் இங்கே. ஆனால் இந்த 1 hour கேண்டிலும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் இந்த இடத்துல வச்சுட்டாங்க. அகைன் நான் சொல்கிறேன், மார்க்கெட் அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த செல்லிங் ப்ரெஷர் எது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, 22,000 இருக்குல்ல, 21,000 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. இந்த 21,000ங்கிற லெவலில் தான் மார்க்கெட் இனிமேல் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. இங்கேருந்து மேலே போன மார்க்கெட் இப்படி போயிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஒரு 1 hour கேண்டிலில் கூட க்ளோஸ் வச்சுட்டாங்க. நான் போன வாரம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா கீழே போகலாம்னு. ஆனால் இப்போது ஒரு நெகட்டிவான ரிசல்ட் தான் ஹெச்டிஎஃப்சியில் வந்திருக்கு. இதோட இம்பேக்ட் திங்கட்கிழமை அன்றைக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கேப் டவுன், பெரிய கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிட்டாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கன்னு. உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் செல் எடுப்பாங்க. ஆனால் யாருமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை இந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன பாருங்களேன், 21,000ங்கிற லெவலை எவ்வளவு சீக்கிரமாக கொண்டுட்டு போக முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கொண்டுட்டு போயிடுவாங்க. 21,700க்கு கீழே மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்க வந்துடும். இதுதான் வர இருக்கிற வாரங்களுக்கான சினாரியோ. பேங்க் நிஃப்டியும் வீக்லியில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சிங்களா, நீங்கன்னா பாருங்கள், ஒரு பெரிய கேப் டவுன் வந்துருச்சு வரும் மண்டே அன்னைக்கு.
வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்த மட்டும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 45,822 கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 2000-3000 புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறதான் இண்டிமேட் பண்ணுது. இந்த இடம் வரைக்கும் ஒரு 44,000 வரைக்கும் வந்தாலும் மார்க்கெட் வந்து ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது, விழுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரிங்களா? அப்படியே இம்மீடியட்டாக மார்க்கெட் விழுந்தாலும் எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 47,500 இருக்குங்களா. மேக்ஸிமம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதே 46,000 ஓப்பன் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே என்னோடய வியூஸ் தான் நண்பர்களே. இது நடக்கலாம், நடக்காமல் போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. இங்கேருந்து மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா பெருசாக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? எது வேணாலும் இருக்கட்டும், வீக்லியில் எதுன்னு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல கூட பாருங்கள், ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வச்சுட்டு தான் மார்க்கெட் ஃபால் ஆகுது. இங்கேருந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 20,944 வரைக்கும் மார்க்கெட் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 21,000 வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஓகே, வீக்லிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். மேக்ஸிமம் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸை வந்து பெருசாக குழப்பத்தில் ஆழ்த்துற மாதிரி தான் வந்து ட்ரேடை நடத்துகிறாங்க நண்பர்களே. அதனால் மேக்ஸிமம் எப்போதுமே வந்து சேஃபாக வந்து ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட்லாம் நிறையா ஆப் இருக்குது. அந்த பேப்பர் ட்ரேட் ஆப்பில் போய் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரெண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு நண்பர் கேட்டார், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் கிடச்சிடுச்சு, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு ஒரு 150 பாயிண்ட் மேலே போயிடுச்சுன்னு. ரொம்ப அவசரப்பட வேணாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு. இமீடியட்டாக இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு. அகைன் இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால் ஃப்ரைடே கூட நான் கொஞ்சம் ஒர்க்காக இருந்தேன். அந்த டயத்தில் வந்து கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது, இந்த இடத்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தேன். அதே போல் தான் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக நடந்துச்சு. கரெக்டாக இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவிலேயே நிறுத்திட்டாங்க மார்க்கெட்டை. அப்போது இந்த இடத்துலேருந்து இங்கே கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஏன்னா அப்படி தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் சேஃபாக இந்த இடத்துல வந்து புதுசாக எதுவும் நியூவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். அதே போலவே வந்து ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இந்த இடத்துல வந்து இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து ப்ரீவியஸாக வந்துச்சு பார்த்தீங்களா ஸ்விங்கு, இந்த இடம் 21,840 அப்படிங்கிறது தான் ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடம் 21,748 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 21,536 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரெண்டை இனிமேல் இந்த டவுன் சைடில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து என்னோட எதிர்பார்ப்பு நண்பர்களே. இது எல்லாமே என்னோட வியூ தான், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி ஒரு 1 டே கேண்டிலாம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சாங்கன்னா ஒரு பெரிய ஃபால் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்த ஹை வந்து 22,174 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,300 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,429 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தென் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இதே போலவே ஒரு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது. 614 இருந்தாலும் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 575 அப்படிங்கிற இந்த லெவலில் தான் வந்து க்ளோசிங் வச்சாங்க. சரிங்களா? எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா ப்ரீவியஸாக வந்த ஸ்விங் லோ இந்த லெவல். ஓகே, 46,700ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 46,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அது கீழே வந்துச்சுன்னா 45,665 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே வந்த ஹை 47,600ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 48,100 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ்.
அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 49,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது ஃபின்னிஃப்டி. ஃபின்னிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஃபின்னிஃப்டியுமே வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பின மாரி திரும்பினாங்க. அகைன் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இது வரைக்கும் 19,800 வரைக்கும் விழுந்தாலும் ஆச்சரியப்படுவது கிடையாது. ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் டவுன் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரைடே வந்த லோ 20,752 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, 20,411 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,227 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 21,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,400 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 21,753 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மிட் கேப் நான் சொல்லியிருந்தேங்களா, இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்குள்ளார பெருசாக ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புவாங்க அப்படின்னு. எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துலேருந்து திரும்புகிற மாரி காமிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு விஷயங்களும் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு, திருப்பி இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு. எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த இடத்த திருப்பி ரிவர்சல் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகைன் 10,000 வரைக்கும் கூட வரும். வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து இந்த இடத்துல சந்திச்சிருக்கு. இந்த இடத்துலேருந்து இப்படி வந்துட்டு இப்போ கீழே வந்த மார்க்கெட் இந்த இடத்துல திருப்பி டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இப்படி திரும்பலாம் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. அது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடம் வந்து ஒரு தேர்டு சப்போர்ட்டாக நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்தால் ஃப்ரைடேவோட லோ 10,540 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதுக்கு கீழே வந்துன்னா 10,368 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, 10,540 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,060 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 10,700, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 10,900 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங். இதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். 11,026 அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பும்போது மட்டும்தான் நடக்கும். அதுக்குள்ளார எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துடும். சரிங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு திரும்பும்போது எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும். அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். இதுதான் வந்து இன்னும் 2 மாதத்துக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. நிஃப்டியுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் கூட வரலாம். ஒரு 20,300 கூட ஒரு கேப் ஃபில்லிங்லாம் இருக்குது. இதுக்கிட்ட வந்துட்டு இப்படி திரும்பலாம். அப்படின்னா இந்த சேனலில் போட்டுட்டு இப்படி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலை வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு 21,000 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு டேயில் வந்து நான் ப்ரீவியஸாக வந்து நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட்டு, அதை வந்து லாங்காக பார்த்தோன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட்டு. ஆனால் இந்த இடத்துல பிரேக் அவுட் எப்படி கொடுத்தாங்கங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிடுச்சிங்களா இந்த லைனை. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகலாம். ப்ரீவியஸ் ஸ்விங்கை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. சரிங்களா, இது எல்லாமே என்னோடய வியூ தான் நண்பர்களே. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். வர இருக்கிற நாட்களில் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எவ்வளோ மேலே போனாலும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து அகைன் கீழே வரலாம். இது லாங் டேர்மாக என்னோடய வியூவாக நம்ம நிஃப்டியில் வந்து காமிச்சிக்கிறேன். சரிங்களா, என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு என்னோடய அப்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே வந்து மென்மேலும் உங்களுக்காக வீடியோ போடுறது வந்து திருப்திகரமாக இருக்கும். சரிங்களா, நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான்.
ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து லோ ப்ரோக்கரேஜாக இருக்கும். ஜஸ்ட் 15 ருபீஸ் தான் வந்து ப்ரோக்கரேஜ். சரிங்களா? அதே நேரத்தில் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கால் பண்ண வேணாம், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்கான லிங்க் இருக்குது. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.